ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கு கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பவும் போல் பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை கிலோ அரிசி போல் நான் எடுத்திருக்கேன். அது 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போல் சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 12 முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ பிளெயின் பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன். நான் அதுக்காக 4 டம்ளர் தண்ணியை எடுத்து அதை சைடில் நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நம்ம இன்றைக்கி பிரியாணிக்கு ஆட் பண்ணுற எல்லா ஸ்பைசஸும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக புதினா உள்ள ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் தயிர் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சோம்ல மசாலா, அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் பல்லாரி எடுத்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அதையும் நான் உள்ளே எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி நம்மளுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ லேசாக மட்டும் நம்மளுக்கு தண்ணி இருக்குது, அதனால் நான் திரும்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம இனிமேல் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாந்துக்கிறோமா நான் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. நான் ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இப்போ நல்லா நம்மளுக்கு குக் ஆகிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எனக்கு சிக்கன்லேருந்து தண்ணி சிக்கன் ஓரளவு நல்லா குக் ஆகிருக்கு. நான் அந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்க மசாலாலேருந்து கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் ஆனியனில் கொஞ்சம் இருந்தால் அதையும் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனை நல்லாவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா குக் ஆகி நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரைட் சிக்கன் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நான் ஃப்ரைட் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் சிக்கன் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளெயின் பிரியாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிளெயின் பிரியாணி நல்லா சூப்பராக குக் ஆகி கிடச்சிருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த ஃப்ரைட் சிக்கன் மேலே இந்த பிளெயின் பிரியாணியும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பிரியாணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்தி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பிரியாணி கிரேவி இது கூட பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை கூட வச்சு பிளெயின் பிரியாணி சாப்பிட்றப்போ நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த ஃப்ரைட் சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.